எனக்கு வந்து மேரேஜ் ஆனது 1995. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 30 இயர்ஸ் ஆகுது. பட் என்னோடய ஸ்டோரி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யூஸ்வலாக அப்போல்லாம் வந்து பொண்ணு பார்க்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைபவம். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னால் ஃபோட்டோஸ்லாம் காட்ட மாட்டாங்க. இப்போல்லாம் வந்து ஜாதகத்தோடையே வந்து காட்டுறாங்க. அப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. அப்போ வந்து எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க இவரோட ரிலேட்டிவ், அது அவங்க வந்து இவரோட ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தாங்க. அது குட்டியாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். அதை வந்து எங்கள் அண்ணாக்கு அவங்க கொடுத்தாங்க. அதை அண்ணா வந்து எனக்கு காட்டிட்டாங்க. இவர் வந்து நேராக பொண்ணு பார்க்க வரத்துக்கு முன்னாலேயே. பொண்ணு பார்க்க போகிறப்போ மாப்பிள்ளையும் கூட போவாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா, ஒரு அண்ணி, இவங்க மட்டும்தான் போனாங்க. நான் போகலை. ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு இது, ஒருவேளை பொண்ணு வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நெகட்டிவாக ஒரு மாப்பிள்ளையே அங்கே போயிட்டு ஒரு நோ சொல்கிற மாதிரி ஒரு எம்பராசிங் மொமெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் அனுப்பிச்சிட்டேன். அவங்க ஓகேன்னு சொன்னால் அதுவே எனக்கும் திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டேன். அதை பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. யாருக்குமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்த்துட்டோங்கிறது இவங்களுக்கும் தெரியாது. அவங்க வந்து ஓகே தாராளமாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போகிறப்பயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வர்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிவிட்டு 2வது தடவை போய் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பார்க்கும்போது ஓய்வர் தான் அப்படின்னு நமக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதை வந்து ஆஃப்டர் மேரேஜ்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்த தருணம். ஸோ இவங்க தான் வந்து நம்ம லைஃப் பார்ட்னர், இவங்க தான் நம்மளோட பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசில் ஒரு 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 பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, பட்டர்ஃப்ளைஸ். இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து ஸ்கூலு காலேஜு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். இப்போ இனிமேட் வந்து வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். புது ஃபேமிலி, புது ரிலேஷன் எல்லாமே. அது ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது, த்ரில்லிங்காகவும் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. பேச்சுலராக லைஃப் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு செஞ்சுட்டு பிஸ்னஸ்க்காக ட்ரிப்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது ஒரு ஹெக்டிக் லைஃப். அது அதாவது இனிமேல் வந்து லைஃப் நமக்கானது மட்டும் இல்லை, ஸோ நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க அப்படின்னு சொல்கிறப்போ we have to devote our time to her also. நமக்காக வர்ற ஒரு வாழ்க்கை துணையோடு கூட நம்ம நிற்கிறோன்னு சொல்கிறப்போ வந்து அந்த மொமெண்ட் வந்து ஒரு ஒரு சில் தான். ரொம்ப அஃபெக்ஷனேட்டிவ். பார்த்த நாள்லேருந்தே ரொம்ப பிரியமாக இருப்பார். சாக்ரிஃபைசிங் நேச்சர். அதாவது எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. என்ன இப்போ இருக்கிற மாதிரி வந்து செல்ஃபோனெல்லாம் இப்போ இல்லை. என்னோடய ஒய்ஃபோட அண்ணா அவங்கெல்லாம் வந்து அந்த ஃபோனை எடுத்துகிட்டு இமீடியட்டாக வந்து அவங்கள்ட்டையும் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ மாதிரி மொபைல் கிடையாது, இப்போ லேண்ட்லைன் மட்டும்தான். அதனால் லேண்ட்லைனில் பேசும்போது வந்து காமனாக இப்போ வீட்டில் ஒரு ஹாலில் ஃபோன் இருக்கும். அப்போ நமக்கு ஒரு ப்ரைவசி இருக்காது தானே. அப்போ நம்ம அந்த மாதிரி பேசவும் முடியாது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அப்படி வச்சுருவோம். லெட்டர்னால் ஒரு ப்ரைவசி இருக்கும். அதனால் வந்து நிறைய விஷயம் லெட்டரில் தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம். காட்டி கொடுக்கிறதே கண்ணே, காட்டி கொடுக்கிறதே காதல் வழிகிறதே, கண்ணில் காதல் வழிகிறதே, உன் விழியில் வழியும் பிரியங்களை பார்த்தே கடந்தேன் பகலிரவை, உன்னலாதி அன்பினில் நனைந்த பின்னானும் மழையானே. கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் மீண்டும் அப்படின்னு. அதாவது மீண்டும் எப்போ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவரே எனக்கு கிடைக்கணும். நிறைவு அது ஒன்று தான் என்னால் அதை விட வேறு ஒன்றுமே சந்தோஷம், நிறைவு.
ஃபோட்டோஸ் அடிக்கடி எடுத்து பார்ப்போம். ஆல்பம், மேரேஜ் ஆல்பம், அதுக்கப்புறம் தம்பி பர்த்டே ஆல்பம் எல்லாம் ஒரு வருஷமுமே நாங்கள் ஆசையாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதெல்லாம் அடிக்கடி எடுத்து பார்ப்போம். அவனுக்குமே ரொம்ப பிடிக்கும், தம்பிக்குமே ஃபோட்டோ ஆல்பம் பிடிக்கும் பார்க்குறதுக்கு. வெட்டிங் ஆல்பம் பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் சிரிச்சிருக்கலாம், இந்த மேக்கப் நமக்கு இப்படி இருக்குது, அந்த சாரிக்கு பதில் அப்படி மாற்றி கட்டியிருக்கலாம், அந்த மாதிரி. ஆமாம், அப்போ வந்து நமக்கு அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்க நமக்கு பண்ணதில் இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரிலாம் தோணும். அதை பற்றி பேசுவோம். உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல, யாரும் இல்ல. வாக்குப்பட கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதி சனமெல்லாம் அவன் தாண்டி, கேட்டு வரம் உடனே தந்தான். என்னை விட உன்னை சரிவர புரிஞ்சுக்க யாரும் இல்ல, எவளும் இல்ல. உன்னை விட என்னை விட அப்பாவுக்கு வந்து இப்போ 60. ஸோ அதுவே வந்து இப்போ நான் நம்ப முடியல, அவ்வளோ 60 வயசு ஆயிடுச்சா அப்படிங்கிறப்போ. ஸோ திரும்பி பார்த்தா 29-30 இயர்ஸ் ஜேர்னி இருக்கு நான் அவங்களோட. இவரை ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அப்புறம் அத்தா மாமா எல்லாரையும் தான் மீட் பண்ணோம். மீட் பண்ணப்பவே ரொம்ப ஒரு எப்படி சொல்ற, ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனா, ரொம்ப ஒரு ஜென்யூனா இருந்தாங்க பாக்குறதுக்கு. ஒரு மாதிரி அந்த டிபிக்கலா நம்ம எப்பயும் பயப்படுவோம்ல, நமக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும், மாமனார் மாமியார் எப்படி இருப்பாங்களோ அப்படின்றது தான் எல்லா பொண்ணுங்களுக்குமே ஜென்ரலா இருக்கிறது. சோ அது என்னமோ அவங்கள பார்த்தோன்னே அந்த பயம்லாம் அப்படியே மறந்து போச்சு. ஸோ அம்மா பத்தி சொல்லணும்னா வந்து அம்மா வந்து லைக் எப்படி சொல்றது, சாக்ரிஃபைஸின் திலகம்னு சொல்லலாம், பாசத்தின் உச்சம்னு சொல்லலாம். ஸோ எந்தெந்த நல்ல நல்ல குவாலிட்டி இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க பீக் அப்படி சொல்லலாம். வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே நான் என்ன ஆசைப்படுறேன், என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் டே என்னை பார்த்த அப்போல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அவங்க 2 பேருமே என்னோட ஒப்பீனியன்ஸும் சரி, என் வேல்யூஸ், என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா 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 ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப 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 அவங்க கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம். ஏசி ஓடாதா? அது ஓடாது, அங்கேயே தான் இருக்கும். சன்ரைஸே வந்துருச்சா? சன்ரைஸ் இல்லடா, ப்ளூ தான் இருக்கு. என்னம்மா பண்றீங்க? படம் பார்த்துட்டு இருக்கேன். அது லேப்டாப்ல உட்காந்து பார்க்கலாம்ல. உட்காந்தா உடஞ்சிடாதா? நீ ஒரு தீ என்றால் நான் குளிர் காய்வேன், அன்பே தீயாயிரு. நீ ஒரு முள் என்றால் நான் அது ரோஜா, அன்பே முள்ளாயிரு. நீ வீரமான கள்ளன் உள்ளோரும் சொல்லுது, நீ ஈரமான பாறை என் உள்ளம் சொல்லுது. உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உன்
அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணை அறையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். என்னோட சன், ஒரே சன் அகில், லேபர் பெயின் வந்து நாமக்கல்ல இருந்து ஒரு கேபில் சேலம் வரைக்கும் போய் அட்மிஷன் போட்டதில் இருந்து அந்த இது வந்து சிசேரியன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லி அதுக்கு அந்த இதெல்லாம் வந்து நடந்தது மிட் நைட்டு. அதில் நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் கையில் கொடுத்தாங்க. ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப ஒரு 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 சங்கடமாக இருந்துச்சு. ஓகே, அது ஃபார்மாலிட்டிஸ், ஓகே அது பண்ணியாச்சு. அப்போல்லாம் வந்து இப்போ மாதிரி கையில் உடனே வந்து கொடுத்துட மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் காமிப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து லைஃப் பார்ட்னரை பார்க்க போகிறப்போ எப்படி வந்து ஒரு பட்டாம்பூச்சி மனசில் பறந்துச்சோ அதே மாதிரி வந்து அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ வந்து அந்த ஒரு இது வந்து மறக்கவே முடியாது. அப்படி ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட், மெமரி ஆல்சோ. இல்லை, என்னால் வந்து நம்பவே முடியல. அதாவது நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம், இப்போ நமக்குன்னு ஒரு குழந்த அப்படிங்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லைஃபே வந்து புதுசாக பிறந்து வந்த மாதிரி நமக்கே ஒரு ஃபீல். இந்த உலகத்தை வந்து புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இத்தனை நாள் நம்ம லைஃப் வேறு, இப்போ வந்து நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு குழந்தைக்கு அம்மாவா அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த சி செக்ஷன் பண்ணப்போ இருந்த அந்த பெயினெல்லாம் மறந்து போச்சு அவனை பார்த்த உடனே. அந்த பச்சை கிளிகள் தோளோடு பக்கத்திலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. பொண்ணும் சரி, ஐஸ்வர்யாவும் சரி, அவங்க அம்மா அப்பா டோட்டல் ஃபேமிலியுமே வந்து எங்களை மாதிரியே அப்படியே நாங்கள் எப்படி வந்து நான் அவர் பையன் 3 பேர் ஒரு மியூச்சுவலாக ரொம்ப க்ளோஸாக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்போமோ அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் அவங்க பொண்ணு மேலேயும் அவங்க அஃபெக்ஷன், இப்போ நம்ம மேலேயும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க. அதனால் வந்து ஐஸ்வர்யாவும் வந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப நல்லா அட்ஜஸ்ட் ஆகிட்டா. உடனே ஒன்று சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து அவனுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் எனக்கு ஒரு குழந்தை, இப்போ வந்து 2 குழந்தைங்க, ஒரு குட்டி அழகான பேத்தி. அமை அமை அப்படின்னு தான் கூப்பிடுவா அவளோட மழலையில். அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். தூக்குன உடனே வெளியில் கூட்டிகிட்டு போகணும். அவளுக்கு இது எந்த டைமுன்னு இல்லை, அவளுக்கு நாயை பார்க்கணும், மாடு பார்க்கணும், அந்த வெளியில் மயில் வரும், குட்டி குட்டி புறா வரும், காக்கா குருவி எல்லாம் வருமா, அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். உடனே தூக்கிட்டு போவாங்க டாட்டான்னு எல்லாருக்கும், வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு உடனே நீ செப்பல் போட சொல்லுவா, வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லுவா. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு எல்லாம் காட்டினா அவளோட ஃபேஸ் வந்து ஒரு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒரு குட்டி சிரிப்பா நம்மளை பார்த்து அவ்வளோ சந்தோஷமா. அதுக்கே வந்து என்ன கொடுத்தாலும் தகும். இந்த டைம் மெயின்டெனன்ஸ், கிளென்லினஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ட்ரெஸ் எப்படி போடணும், அவர் ட்ரெஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுவார். ஸோ ஒரு இடத்துல வெளியே போயிட்டு வந்தாருன்னா ப்ராப்பராக மடிச்சு வைப்பாரு. அவரே வந்து 4-5 days ஒன்ஸ் துவைச்சு வச்சிருவாரு, அயன் பண்ணி வச்சிருவாரு. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ்லாம் வந்து வெளியே எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோங்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சுச்சு. ஸோ நம்ம எப்படி இருக்கிற மாதிரி போக முடியாது. ஸோ நம்ம ப்ராப்பராக வெல் ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் வந்து அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க அவ்வளோ டீட்டெயில், அவ்வளோ மெனக்கடல் கொடுத்து அது நல்லா இருக்கணுங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனிஸ்டாக அவங்க இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிசிப்ளின்டாக இருப்பார். ஒன்று அவர் எடுத்து பண்ணாருன்னா அது என்னன்னாலும் சரி பண்ணுவோங்கிற மாதிரி. அவர் டெய்லி 4:30க்கு எழுந்துச்சு அவரோட ரொட்டீன் காலில் ஒன்று இருக்கு. ஷட்டில் போவார், யோகா பண்ணுவார். ஒரு 2 hours 3 hours காலைல அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ என்னன்னாலும் நைட்டு 2 மணிக்கு படுத்தாலும் சரி, 1 மணிக்கு படுத்தாலும் சரி, காலைல ஒரு எழுந்துருவாரு. ஸோ நானே கூட அப்பப்போ வந்து நைட் லேட்டாக படுத்தா லேட்டாக எழுந்துருவேன். ஆனால் அவர் வந்து அது ஒன்றும் மெயின்டைன் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் வந்து நான் இன்னும் ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, எடுத்துக்க வேண்டிய ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ப்ளஸ் என்னன்னா வந்து சோஷியல் சர்வீஸ் வந்து அப்பா நல்லா பண்ணுவார் நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிளட் டொனேஷன் சொல்லலாம். 140 times வந்து அவர் பிளட் டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படியே மெக்னானிமஸாக இருக்கும். ஏன்னா வந்து பிளட் டொனேட் பண்ணுறதே வந்து 3 months ஒன்ஸ் தான் ஒருத்தவங்களோட பண்ண முடியும். ஸோ 140 times தான் அவர் எவ்வளோ வருஷமா அவர் எவ்வளோ எங்கேருந்து கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ நான் கொடுக்க ஆரம்பிச்சது அதனால தான்ங்கிற மாதிரி சொல்லலாம். 10 times கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே வந்து
எனக்கு செம்ம இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ யாருன்னு தெரியாதவங்களுக்கே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எமர்ஜென்சி நீட்ல அப்படிங்கிறப்போ அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஒர்க் சைடு கொஞ்சம் ப்ரெஷர் குறைச்சிட்டு அவங்க கொஞ்சம் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஏன்னா இத்தனை வருஷமா வந்து அவங்களுக்காக ஃபேமிலிக்காக நல்லா ஓடிட்டாங்க, என்னை ப்ராட்டப் பண்ணல ஓடிட்டாங்க. ஸோ ஓடிட்டே தான் இருந்திருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கு நோக்கி நான் என்னென்ன பண்ணுமோ அது பண்ணலான்னு வச்சிருக்கேன், அவ்வளோ. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவங்க திரும்பி அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி. ஸோ அந்த 60ங்கிறது அந்த ஸ்டார்ட் ஃபேஸ் மாதிரி. இதே மாதிரி 60, 70, 80, 90, 100 அப்படியே போயிட்டே இருக்கணும். அதை நாங்கள் பார்த்து ரசிச்சே இருக்கணும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பயங்கர சூப்பரா செம்மையா இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கு. இது கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஜாலியா அவங்க போட்டோம். ஸோ அதுக்கு நாங்களும் என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். அவங்க ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா இருக்கணும், அதுதான் எங்களுக்கு எப்பயுமே வேணும். Congrats. We love you. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயமெங்கு தன்னாலே மாறிப் போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா. சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா.